எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பு துவங்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஆசிரியர்கள் கிடைத்திருப்பார்கள். ஆசிரியர்கள் கிடைப்பது எளிதானது. ஒரு ஆசிரியர் என்பவர் இன்னொரு மனிதர் அல்லது ஒரு சமுதாயம் வகுத்து வைத்திருக்கின்ற, வரையறுத்து வைத்திருக்கின்ற ஒரு கருத்தை அப்படியே நமக்கு சொல்லிக் கொடுப்பவர். ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கை படிச்சு அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே சொல்லி கொடுத்துருவார். அது என்ன இருக்குது, ஏன் சொல்லித்தரோம், அவருக்கு அது எந்த அடிப்படையில் உதவ முடியும், இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஒரு ஆசிரியருடைய வேலை அதான். குரு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லி தருவார்னா, இந்த மாதிரி புக்கில் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது சரி தப்புன்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ சுயமா சிந்திக்கணும். உன்னுடைய தேவை என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உன்னுடைய பார்வையிலிருந்து பார்க்க வேண்டும். ஒரு ஆசிரியர் மூலம் நீ கற்றுக்கொண்டதை உன்னுடைய சுய சிந்தனையை கொண்டு வடிவமைத்து அதை உனக்கானதாக மாற்றிக்கொண்டு உன்னுடைய வாழ்வின் நன்மைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர் குரு. ஒரு குரு ஆசிரியருடைய பணிகளை குறை சொல்பவர் அல்ல. ஆசிரியருடைய வேலை தேவை, அதை உன்னுடைய தனித்தன்மைகளை கொண்டு நீ அதை செம்மைப்படுத்திக் கொள் என்று சொல்லக்கூடியவர் குரு. அடுத்த நிலை தூதர். தூதர் என்பவர் இறைவனுடைய செய்திகளை மனிதர்களாகிய நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர். நாம் அனைவரும் தூதர்களையும் அடையக்கூடியவர்கள், அடைய வேண்டியவர்கள் தான். ஆனால் ஒரு குரு சொல்லிக் கொடுத்த சிந்திக்கக்கூடிய தன்மை, நீ சிந்திக்க வேண்டும், ஒன்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சிந்திக்க வேண்டும் என்று ஒரு குரு சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த தன்மைதான் தூதர் கொண்டு வரும் செய்திகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கு உதவ முடியும். தூதர் என்பவர் இறைவனுடைய செய்திகளை கொண்டு வரும், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குரு நமக்கு சிந்திக்க சொல்லித் தருகிறார். சிந்திக்க வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்லித் தருகிறார். குருவினுடைய பொறுப்பு, குருவினுடைய ஸ்தானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. அந்த குருவினுடைய பொறுப்பை, குருவின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த தன்மைகளை கொண்டுதான் தூதர்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகளை நாம் சிந்தித்து உணர்ந்து அந்த மேன்மை மிக்க ஞானங்களை முழுமையாக அடைந்து கொள்கிறோம். அப்போ அந்த குருவினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை விபாஷனாவுடைய கலாச்சாரத்துல உறுதிப்படுத்துகிறார். இப்ப நம்ம எப்படி, நமக்கு ஆசிரியர் மட்டும்தான் கிடைச்சிருக்கிறாங்களா, குரு கிடைச்சிருக்கிறாங்களா, தூதர்கள் கிடைச்சிருக்கிறாங்களாங்கிற எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நமக்கான விஷயம் இதுதான். உங்களை சிந்திக்க சொல்லக்கூடிய வழிமுறைகள் உங்களை அடைந்து விட்டது என்றால், தொடர்ந்து உங்களை அடைந்து கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு குருவினுடைய தொடர்பில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சிந்திக்கெல்லாம் தேவை கிடையாது. இந்த புக்கை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிருங்க, இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னா நீங்க இன்னும் ஆசிரியருடைய தொடர்புல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல, சிந்தனையும் தாண்டி இறை செய்திகள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த இறை செய்திகளை உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு நீங்கள் சிந்தித்து உணர்ந்து அதனுடைய ஞானங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் தூதரையும் சந்தித்து விட்டீர்கள், இறைவனுடைய செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்று பொருள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வை ஆசிரியர், குரு, தூதர் 3 பேர் செம்மைப்படுத்துகிறார்கள். நாம் யாரை அடைந்திருக்கின்றோம், எவ்வளவு அடைந்திருக்கின்றோம் என்பது நமக்குத்தான் தெரியும். எதை வைத்து தெரிந்து கொள்வது என்பதையும் நாம் இப்போது அறிந்து கொண்டோம். இது நம்முடைய, அடுத்து நம்ம தான் அதை யோசிச்சு பார்த்தோம். நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம குருவை சந்திச்சிட்டோமா, தூதர்களுடைய செய்திகளை ரிசீவ் பண்ணிட்டோமா, எல்லாம்.
ஆனால் தூதருடைய செய்தி நமக்கு வராத வரை, அதனை நம்முடைய சிந்தனைகளை கொண்டு நாம் அதனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளாத வரை, நம்முடைய கற்றல் என்பது முழுமை பெறாது. நிச்சயமாக கற்றல் என்பது முழுமை பெறாது. கற்றல் முழுமை பெற்றால்தான் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும். இந்த ஒரு புரிதலோடு இன்றைய தியான செயல்முறை நாம் துவங்கலாம். விபாசனாவுடைய அனைத்து தியான செயல்முறைகளுமே ஒரு குருவிடமிருந்து கிடைக்கப்பெற்றது. நம்மை சிந்திக்க தூண்டும். ஏற்கனவே வகுத்து வைக்கப்பட்ட எந்த ஒரு கருத்தினுள்ளும் உங்களை புகுத்தாத ஒன்று விபாசனாவினுடைய தன்மைகள். உங்களுடைய தனித்துவத்தை வெளிக்கொணர வல்லது விபாசனா. இறைவழி தியானத்தினுடைய முதல் படியை, முதல் நிலையை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல். கண்களை மூடியிருப்பதன் மீது கவனம். புற சூழலில் இருந்து அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம். இவ்வளவு முக்கியமான ஒரு திரும்புதல் இது என்ற உணர்வோடு கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். உடல் அதிட்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். இறுக்கங்கள் ஏதும் இல்லாமல் முற்றிலும் தளர்வான நிலையில் ஒரு சிறிதும் அசைவின்றி ஒரு சிலை போல உங்கள் உடலை நிலை நிறுத்திக் கொள்ளுங்கள். உடல் புறத்திலிருந்து உறுதியான ஒரு ஆதரவு தியானத்திற்கு வழங்கப்பட்டு விட்டது. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பானது ஒரு கவனம். மூச்சோட்டம் இயல்பானதாக இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வும் இருக்க வேண்டும். அதை நாம் அறிந்தவர்கள். ஒவ்வொரு உள்மூச்சை கவனிக்கும் போதும் மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இறைவன் நமக்காக படைக்கின்றான். நம்மை படைத்தவன் நமக்காகவும் படைக்கின்றான். ஒவ்வொரு நொடியும் படைக்கின்றான். ஒவ்வொரு மூச்சின் கருவும் ஒரு படைப்பு, பிரத்யேகமான நமக்கான படைப்பு என்ற உணர்வோடு ஒவ்வொரு உள்மூச்சை உணர்ந்து கொள்வது.
நம்ம ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஷிஃப்ட் ஆகணும். எல்லா விதமான தீவிர கவனங்களில் இருந்தும் தளர்ந்து கொள்ளுங்கள். சாட்சி பாவனை என்ற ஒன்றை பற்றிய புரிதல் நம்முடைய மனதில் எழ வேண்டும். அது என்ன, எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு முக்கியமான நுட்பம், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற புரிதல்களோடு தான் நாம் ஃபார்ம் 3 தொடங்கும். சாட்சி பாவனை நம் உள்ளும் புறமும் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகள் குறித்தும் எந்த கருத்துக்களும் பதிலளிப்புகளும் இல்லாமல், திருப்தி மற்றும் அதிருப்தி உணர்வுகள் இல்லாமல், முழுமையான ஒரு பார்வையாளராக, அவைகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்ற ஒரு தன்மையில் ஒரு தளர்வான கவனம் ஃபார்ம் 3 செய்ய தொடங்கும்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து விடலாம். கண்கள் மூடி இருக்கும் நிலையில் தொடர வேண்டும். நம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளும். கண்களை திறந்து. ஒரு குரு என்பவருடைய முக்கியத்துவத்தை நாம் எப்போதும் உணர்ந்தவராக இருக்க வேண்டும். குரு என்பவர் தூதர் காட்டிய வழியில் நமக்கு முன்னால் சென்று கொண்டிருப்பவர். அவரும் நம்மோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். தூதர் காட்டிய வழி. தூதர்கள் நம்மோடு இல்லை. தூதர்களின் செய்திகளை நாம் முழுமையாக விளங்கப்படுத்திக் கொள்வதற்கு குரு நம்மோடு எப்போதும் இருப்பார். இறைவன் அதை அமைத்தே தந்திருப்பான். எனவே குருவினுடான உறவை நாம் எப்போதும் பேணிக் கொள்ள வேண்டும். அவருக்கு டெய்லி மெசேஜ் பண்ணணும், டெய்லி ஃபோன் பண்ணணும், அப்படி இல்லை. என்ன இங்கே சொல்லப்படுதோ அதை எடுத்துக்கொள்றது. இதுதான் குருவினுடனான தொடர்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. இது அஃபீஷியலும் கிடையாது, பர்சனலும் கிடையாது. குருவுடனான உறவு என்பதே ஒரு தனித்துவமானது. இது அஃபீஷியலும் இல்லை, பர்சனலும் இல்லை. இது எல்லாமே கலந்த, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மை. குரு என்பவரை நாம் தூதராகவும் பார்க்கக்கூடாது, ஆசிரியராகவும் பார்க்கக்கூடாது, வேறு எந்த தன்மையிலும் பார்க்கக்கூடாது. தூதர் காட்டிய வழியில் நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தில் நமக்கு முன்னால் சென்று கொண்டிருப்பவர், நமக்கு பின்னால் வருபவர்களுக்கு நாம் குருவாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தக்கூடியவர். இவர்தான் உண்மையான குரு. உங்கள் மீது எந்த விதமான சடங்குகளையும் சிந்தனை தெளிவற்ற தன்மைகளையும் உங்கள் மீது புகுத்தாதவர், உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்காதவர், அதே நேரத்தில் உங்கள் சுதந்திரத்தினுடைய முக்கியத்துவம், பொறுப்பு என்ன என்பதை எப்போதும் வலியுறுத்தி கொண்டிருக்க. இறைவன் நமக்கு ஆசிரியர்களையும் குருமார்களையும் தூதர்களையும் அளித்திருக்கின்றான். நம்மீது அவன் எப்போதும் கருணையோடு இருக்கின்றான். ஒருபோதும் அவன் நம்மை வழி நடத்தாமல் இருப்பது கிடையாது. நாம் நேர் வழியில் நிலைத்திருப்போம். ஒன்றாக இணைந்து அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.